நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போகிறோம். விஜய் தான் ரொம்ப சொல்ற ப்ரோ அப்படிங்கிறார். அவரு ரொம்ப காமெடியா பேசுறதா நினைச்சு அவருக்கு சினிமாவில் இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனா 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால்தான் இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறது அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய வயசு இருக்கு. சரத்குமார் கூட சொன்னார், நான் 150 வயசு இருப்பேன். அப்போ சரி, ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவரும் கொஞ்சம் முதல்ல களம் தெரியும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா, பாண்டிச்சேரியில 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்தா ஒரு எம்எல்ஏ, அதுல இருந்து ஒரு ஒருத்தர் இங்க கவுன்சிலருக்கு 56 பேரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. கேரவன்ல உட்கார்ந்துகிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது. பிரசாந்த் கிஷோர்ல யார் வேணா, நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்ப நான் சொல்றது இந்த ஆலோசனை தான். இது அவருக்கு தனியா போய் சொன்னாங்க 10 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாம். பப்ளிக்கா சொல்லிட்டேன் என் திறமை. ஆனா என்ன நடக்கும்? 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன், தோத்துதா இல்லையா? அப்போ என்னமோ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க, எனக்கு என்னமோ தனிப்பட்டது இல்ல. பூத்தே இல்லைங்க, பூத் ஏஜென்டே இல்ல, பூத் இல்ல. அப்புறம் எங்க ஓட்டு வரும்? வாரிசு அரசியல். என்ன வாரிசு அரசியல்? இப்ப நான் என் பையனை வளர்க்காம 8th வீட்டு பையனை வளர்த்தாக்க என் பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டாளா? எதுக்கு நீ அந்த பையனை வளர்க்குற அப்படின்னு. இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை சொன்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்பது நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். குழந்தைங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னா கேலி பண்ணா உனக்கு அதோடைய சென்டிமெண்ட் தெரியலன்னு அர்த்தம். அது அவங்க கிட்ட அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. பாதிக்கு மேல அவங்களுக்கு நம்மளை அப்படி கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையங்கிற ஏக்கம் தான் உள்ள இருக்கு. அதுதான் வயிற்றுச்சலா வெளில வருது. கலைஞர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னா அடுத்த நாள் பாப்பா அப்படின்னா இல்லையே. 50 ஆண்டு காலம் கட்சியில் உழைத்தவர். சும்மா இல்ல, கருப்பு பேண்ட் சேப்பு சட்டையை போட்டுட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊர்வலம் போயிருக்காரு, எத்தனை ஒரு கட்சிக்காக செய்திருக்காரு இவர், எத்தனையோ விஷயங்கள். எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள், உங்க கொள்கை உங்களது, என் கொள்கை. ஆனால் நட்பு தான் எனக்கு முக்கியம். நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கலாம், நான் வெஜிடேரியனா இருக்கலாம். ஆனா உங்களோட வந்து உங்க பக்கத்துல உட்காந்து முனியாண்டி விலாஸ்ல நான் இட்லி வடகரி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோன்னா அது தப்பு. நீ மற்றவர்களை விளக்க சமுதாயம் உன்னை விலக்கி விடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னைக்கு நம்ம திமுக அரசு நம்முடைய ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு அது சமத்துவபுரம் தான். எந்த சமத்துவத்துல இந்த செட்டியார் சமத்துவபுரம், ஐயருது, முதலியாருதுன்னு இருக்கா? கிடையாது. அவ்வளவுதான். எங்க அப்பா வந்து 1958வது வருஷம் மந்தவெளி பாக்கத்துல இந்த ஹவுசிங் போர்டில் 3000 ரூபாய்க்கு 2 கிரவுண்டும் 30,000 ரூபாய்க்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடும் ஹவுசிங் போர்டில் 18 வருஷ கடன்ல வாங்கினார். எங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால அதுக்கு அடுத்த வீட்டை நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறேன். இப்போ எங்க இருக்கிற தெருவுடைய வீட்டின் மதிப்பு 6 கோடி. அதற்கு காரணம் அரசினுடைய இந்த ஸ்கீம். இன்னைக்கு நானும் ரஜினிகாந்த் அவர்களும் 14 நாள் தான் வித்தியாசம். என்னை விட அவர் 14 நாள் பெரியவர். எனக்கு 75 வயசு ஆச்சு. அதனால முதல்வரை வாழ்த்துவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் பெற்ற ஒரு பெரிய சகோதரனாகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இந்த 75 வயசுல நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டதே கிடையாது, சிகரெட் குடிச்சது கிடையாது. நல்லா இருக்கு. அரசாங்கம் டாஸ்மாக் திறந்துச்சு, போச்சு 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 கத்துறாங்க. அரசாங்கம் மருந்து கடையில விஷம் கூட தான் விற்குது, வாங்கி குடிக்கிறீங்களா? அதெல்லாம் போட்டிருக்கானே, கொடியது, உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்கான். அப்புறம் ஏன் வாங்கி குடிச்சிட்டு அரசாங்கத்துக்கு அப்புறம் என்ன வீட்டில் கொண்டு விடணும், எங்களால் தான் அரசாங்கமே நடக்குது, நாளைக்கு எங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு பேசினா அர்த்தமே இல்லை. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் மக்களுக்கும் பொறுப்பு உணர்ச்சி இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சும்மா டக்குன்னு 2 சினிமா நடிச்சுட்டு கூட மக்கள் சரணம் வந்துட்டாரா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவர் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்றாரு. இன்னைக்கு கருதலை கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஒரு இடத்துல
போயிட்டு அத்தனை பேரையும் பார்த்து கடல்ல போய் அவ்வளோ தூரம் போய் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டு வந்திருக்காரு. கண்ணு கெட்டின வரைக்கும் பார்த்தா கலைஞர் படம் தான் தெரியுது. நம்மளுடைய முதலமைச்சர் என்ன வார்த்தைக்கு சொல்றேன்னா, நம்ம எதிர்ப்பவர்கள்ங்கிறது யாருமே இல்லைங்கிறதுக்காக சொல்றோம். சும்மா அங்கங்க கூறினே இருப்பாங்க, எல்லாம் சரியில்லைம்மா சரியில்லைம்மா சரியில்லைம்மா. சில சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல பஸ்ல போகலான்னு ஏறும்போது, அண்ணா நம்ம பஸ் இருக்குதுண்ணே சூப்பராக உங்களை அப்படியே நைட்டோட நைட்டாக கொண்டு விடும்பாங்க. அப்புறம் ஏறி உட்காந்தா அது ஏறி தாம்பரத்துக்கிட்டே பிரேக் டவுன் ஆகிடும். நைட்டோட நைட்டாக தாம்பரத்தில் இறக்கி விட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த கட்சிகள். எத்தனை கூட்டணி போட்டாலும் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபியுடன் யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அவர்கள் டெபாசிட் இழப்பது உறுதியான ஒரு விஷயம். சில இடத்துல தவறு நடக்கும், அந்த தவறை கண்டிச்சு சரி பண்ணணுமே தவிர மொத்த இதுவும் தப்புன்னு சொன்னா பார்க்கறவன் கண்ணில் தான் கோளாறு. மஞ்சக்காமல கண்ணோட பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியுமா. அதனால அது எத்தனையோ குழந்தைங்களை வீட்லயே விட்டு போக முடியாம, அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு வசதியே இல்லாம என்ன பண்றாங்க, கூலி வேலைக்கு கூடவே கூட்டு போறாங்க அம்மா அப்பா. அதற்கு பதிலா நீ கொண்டு விடு இந்த பள்ளிக்கூடத்துல, அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். அதை ஒண்ணும் இல்லை, அவன் 10வது வரைக்கும் கூட படிக்கட்டும் போறோம். எல்லாரும் டாக்டர் ஆக வேண்டாங்க, எல்லாரும் என்ஜினியர் ஆக வேண்டாம். உங்க பையன் சுமாரா படிக்கிறானா, 10வது படிச்சானா, அவனை ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க வைங்க. ஒரு நாளைக்கு அவன் 1500 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். உழைக்கணும். முதலமைச்சர் ஒன்றும் டப்புன்னு வந்து ஜெயிச்சில்ல, டெக்னிக்கல் கோர்ஸுக்கு தான் இன்னைக்கு எல்லா விஷயமுமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அவர் உழைச்சார். 2011 2021 நம்ம எலெக்ஷன் வந்தது, அது வரைக்கும் தமிழ்நாட்டை 3 முறை சுற்றுப்பயணம் செஞ்சார். அதனுடைய விளைவுதான் திமுக ஆட்சி இன்னைக்கு வந்தது. அதேதான் மறுபடியும் வரும். ஏனென்றால் இன்னைக்கும் பாருங்க, காத்தால இங்க திண்டிவனத்துல இருக்கேங்கிறார், மத்தியானம் அங்க இருக்கேங்கிறார், அங்க போற அடுத்த நாள் நாகப்பட்டினம் போறேங்கிறார். எத்தனையோ விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. முதலமைச்சர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பில் உள்ளவன். அவ்வளவுதான், பெரிய விஷயம் இல்லை. ஒபாமா ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்த போது ஒபாமா வந்து அந்த அங்க வந்து இன்சூரன்ஸ் கார்டு அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னாங்க பெருமையா. நான் சொன்னேன், இது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை காப்பி அடிக்கிறாரு ஒபாமா அப்படின்னு. நிறைய விஷயங்கள் உலகத்துல எல்லாருக்கும் உளவுத்துறை இருக்கு. எதை பண்ணினா ஜனங்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், ஜனங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு பார்க்கும்போது உலகம் முழுக்க பல விஷயங்கள், பல நல்ல விஷயங்களுக்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயங்க. இந்தியா பிடிக்கலையா, பாகிஸ்தான் போ. நான் இந்தியா பிடிக்கல, நான் ஏன் பாகிஸ்தான் போகணும், நான் அமெரிக்கா போறேன். நான் எங்க போகணும் கூட நீ தான் சொல்லுவியா? எப்ப தூங்கினாலும் எழுந்தாலும் பாகிஸ்தான். இந்த ஜாதி மதம் இதை வைத்து அரசியல் செய்தால் அவர்களுடைய எந்த கணக்கும் தமிழ்நாட்டில் பூஜ்ஜியமாகத்தான் போகும். புரிஞ்சுக்கணும். இங்க வந்து எந்த முஸ்லீம் படையெடுப்பும் நடந்து இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கல. அப்படி இல்லாத சூழ்நிலையில இந்து முஸ்லீம்களுக்கு சண்டை மூட்டி விடுறேன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவங்க மூஞ்சியில மண்ணைத்தான் போயிடும், அவங்க தலையிலேயே மண்ணை வாரி தான் போட்டுக்கணும். நீ என்ன சாதனை செஞ்சேன்னு சொல்லு. நான் எத்தனை டாக்ஸ் போட்டிருக்கேன் தெரியுமா? குலோப்ஜானுக்கு டாக்ஸ் போட்டிருக்கேன், பிரெட்டுக்கு டாக்ஸ் போட்டிருக்கேன், ஜாமுக்கு போட்டிருக்கேன். அதுவா பெரிய விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் கஷ்டம் இல்லாம ஆடுறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு மோசமான மாநிலம் சொல்றவனுக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, ஒரு 10 மாநிலம் போயிட்டு வரட்டும், நம்ம காலில் வந்து விழுவான். ஐயா தமிழ்நாடு மாதிரி இல்லையா அப்படிமா. ஊழல் 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 எதையோ சொல்றாங்களே ஒழிய எதுக்கும் ஆதாரமே கிடையாது. ஆதாரமே இல்லாத என்ன வேணா சொல்லணும், சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம். அதை யார் சொல்லணுங்கிறதுக்கு அது தகுதியே இல்லாதவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்றேன். ஹிந்தி திணிப்பு தான் கூடாதுன்னு நம்ம சொல்றோமே தவிர ஹிந்தி கத்துக்க மாட்டேங்குது. ஹிந்தி பிரச்சார பசவரப்பா இருக்கு, கத்துக்கிறாங்க. எத்தனையோ கத்துட்டு போட்டவன் யாரும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்லை. எந்த எந்த அரசு பள்ளியில் இருக்க குழந்தைகளுடைய தாயாரும் தந்தையும் வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையே குழந்தைக்கு? எந்த குழந்தை கேட்பாங்க? 3வது படிச்சா பாஸ் பண்ணி 4வது போயிடும், 4வது படிச்சா பாஸ் பண்ணி 5வது போகணும். இதுதான் பெற்றோர்களுடைய கவலையை தவிர ஹிந்தி படிக்கல, அப்ப அந்த இது உஸ்பெகிஸ்தான் அங்க இருக்கிற மொழி படிக்கல, அது படிக்கல.
நான் எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னா தெரியாது, நல்லா தானே இருக்கேன், என்ன கேட்டு போயிட்டேன். ஏர்போர்ட்ல போறோமா இங்கிலீஷ்ல பேச போறோம், அவன் தொடர்ந்து ஹிந்தியில பேசுறானா நான் விட மாட்டேன், நான் தொடர்ந்து தமிழ்ல பேசுவேன். உனக்கும் புரியல எனக்கும் புரியாது, போ அவ்வளவுதான். அப்போ நான் நடுவில் ஒருத்தர் விடுவேன், சார் 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 என்ன விஷயம் சொல்லு, அவனை வந்து இங்கிலீஷ்ல பேச சொல்லு, அவ்வளவுதான். நம்ம ஏன் நம்ம மொழியை விட்டு கொடுக்கணும்? தாய் மொழி. எதுக்கு அம்மா விட்டு கொடுப்போமா? யாராவது விட்டு கொடுக்கவே மாட்டோம். கான்வென்ட்ல எல்லாம் படிக்கல, இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் நானும் கலந்துக்கிட்டேன். போலீஸ் துரத்தி அங்கே அப்போ பெரிய பெரிய பைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே பூந்து ஓடி வந்து வீட்டில் வந்து எங்கடா புக்கெல்லாம் இல்லை இந்திய எதிர்ப்பு போராட்டம் புக்கை போட்டேன், என்னோட ஹிந்தி புக்கு என்ன பலாருன்னு ஒரு அறை விட்டார் எங்கள் அப்பா. மூதேவி, நீ படித்ததே சான்ஸ்கிரிட்டு, அந்த புக்கை போட்டு உனக்கு ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுமே வித்தியாசம் தெரியல அப்படின்னு. இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, அது எதுக்கு என்ன போய் அது நீ படின்னு சொல்கிற? சான்ஸ்கிரிட் கூட படிக்க சொல்லுவாங்க, நீ கொஸ்டின் பேப்பர் அப்படியே எழுதி கொடுத்தா பாஸ் போட்டுருவாங்க, படிச்சே ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது. சான்ஸ்கிரிட்ல இன்னைக்கு எவ்வளோ கோயிலில் சொல்கிறாங்க, கடவுளை நம்ம மனசால டைரக்டாக வேண்டிக்கிறோம், ஒவ்வொன்றையும் எல்லா ரகசியத்தையும் குருக்கள் கிட்ட சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறோம் இல்லையே, நம்ம நேரடியாக வேண்டிக்கிறோம். அதனால எல்லாத்துலேயும் அரசியலை கொண்டு வராதீங்க, நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்காங்க. நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும். எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்னு தான் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமான முதல்வர் என்பதை அவர் இன்னும் விரைவில் இன்னும் சில காரியங்கள் மூலம் நிரூபிப்பார். அப்படி நிரூபிக்கும் போது நான் மட்டும் இல்லை, என் இனத்தை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேரை நான் முதலமைச்சர் ஆதரவாக கொண்டு வருவேன். நான் வந்து எனக்கும் ஒரு ஓட்டு தான், மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், அமித்ஷாக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் 5 லட்சம் பேர் வராங்கன்னா 5 லட்சம் ஓட்டு அதை கொண்டு வருவது. ஏன்னா திமுக என்பது வேற, டிகே என்பது வேற. திமுகவுக்கு யாரும் எதிரி கிடையாது, அதை மக்களுக்கு நாம சொல்லணும். யாரும் எதிரி கிடையாது, எந்த ஜாதியும் எதிரி கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான முதல்வராக இருப்பவர் இன்றைக்கு சொல்கிறேன், என்றைக்குமான முதல்வராகத்தான் இவர் இருப்பார். 2026 இதே முதல்வர், அந்த முதல்வரை நான் வந்து கண்டிப்பா பாராட்டுவேன். இதே நண்பராகத்தான் இருப்பேன், அதில் எந்த விதமான அதுவும் அந்த நண்பராக இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கெத்து தெரியுமாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷங்க, அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து எனக்கு அது போல எனக்கு கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னும் முடி கூட நினைக்கல, மியூசிக் மாத்திரம் தான் டை போடுறேன், பாக்கி எல்லாம். இப்போ பாருங்க, இப்போ கலைஞர் டிவியில் ஒரு மெகா சீரியல் பண்ணுறேன், எப்போ கதாநாயகனா பண்ணுறேன். அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என்ன கதாநாயகனை போட்டு இந்த வயசுல இருக்குது. என்னோட நடிக்கிறது யார் தெரியுமா? முத்தழகுன்னு சீரியல் வந்தது, அந்த முத்தழகு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கலைஞர் டிவியில் வருது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாம நேர்மையாக இருந்தால், கடவுள் நம்பிக்கையுடன் இருந்தால், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவன் என்றால், ஆனா குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெற்ற தாய் தந்தையரை கடவுளை போன்ற மதிக்க சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். நீ 100 தடவை உங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏன்டா பண்ற, இப்பதானே பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பான்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆமா, அவனுக்கு என்னமா தெரியும், எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லாதீங்க. உங்க அப்பா ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு பைக் வாங்கி தராருன்னா, நீ வந்து பெரிய ஆளானா உன் பையனுக்கு கார் வாங்கி தர அளவுக்கு நீ வளர்ந்த பிறகுதான் உங்க அப்பாவை பத்தி சொல்ற யோகிதை உனக்கு இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நான் என் வாழ்க்கையில என் பசங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குன்னா, நான் பார்க்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அதே மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதற்கு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த வாழ்த்து மாத்திரம் வேலை செய்யும். அந்த வாழ்த்து எங்க அப்பா சொல்லுவார், ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவார், நீ வந்து ஆசீர்வாதம் வாங்காட்ட கூட யார்கிட்டையும் சாபம் வாங்கிறாது என்பார். இன்னி வரைக்கும் நான் ஒருவரிடமும் சாபம், நேர்மையான ஒருவரிடமும் சாபம் வாங்காமல் இருக்கிறேன் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்கு. ஒரு சாரார் மட்டும் மத்திய அரசினுடைய ஆட்சி என்பதே வேற. அவர்களுக்கு தமிழ்நாடு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், அப்புறம் இங்க இருக்கிற எத்தனை இந்தி புலவர்களாகட்டும், இங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருக்குறளை படிச்சுட்டா தமிழ் ஆகாது, தமிழ்ல பேச தெரியும். அதுவே இந்தி ஆளும் மாநிலங்களில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழக கட்சிகளுக்கு அடங்கி கூட்டணி வைத்து கொண்டால்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு, இல்லைன்னா வெற்றி வாய்ப்பு கிடையாது யாரா இருந்தாலும். இதான் யதார்த்தமான உண்மை.
யாரா இருந்தாலும் அதுதான். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இவ்வளவு சீட் ஜெயிச்சிருக்கா அது என்ன? அது நம்முடைய முதலமைச்சர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளுக்குமான அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க. அது மாதிரி தான் எல்லாரும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறாங்க. கூட்டணி கட்சிகள் என்பது ஆசை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்க போனா இதை விட ஜாஸ்தி கிடைக்கும், ஜாஸ்தி கிடைக்கும்னு. எல்லாம் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? மே மாசம் அந்த முத்திரை குத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்புறம் ஆட்சி அது கையில வரலன்னா திருப்பி திமுக தான் வரப்போகுது. அப்போ என்னை இப்போ சேர்த்துக்காங்க அப்படின்னா சரியா வராது. புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே வெற்றி ரொம்ப முக்கியம். இந்த வெற்றி பாதையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அப்படியே பிரமாதமா பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக உறுதுணையாக நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஆர்மி பிஜேபிகள் அவங்க சொல்றது மிலிட்டரி செட்டப். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக என்பது போர்படை. இங்க ஒன்றும் வேற ஒண்ணுமே நடக்காது. அவங்க ஆர்மியில சொல்லி கமாண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம். அதை மீட்பேன், இதை மீட்பேன், பாகிஸ்தானை மீட்பேன், அதை மீட்பேன், அதை ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணினேன்னு கேட்டா தெரியாது. இந்திய மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் சுடப்பட்டார்கள். அப்ப அவன் இந்திய மீனவன் இல்லையா? நீ என்றைக்கு நீ தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அங்கீகாரம் செய்கிறாயோ அப்பொழுதுதான் தமிழ்நாடும் உங்களை பதிலுக்கு அங்கீகாரம் செய்யும். இது மியூச்சுவல். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல போறோம். நான் இப்படி திரும்பி போனேன், நான் இந்த நாள் இப்படி திரும்பி போயிட்டே இருக்க போறேன். அதனால என்ன சொன்னாலும் இதெல்லாம் பத்தி பேப்பர்களுக்கு ஒரு நியூஸ், அதை பத்தி கவலைப்படாதீங்க.